Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue premium plots at Kundambakam from rupees 29 lakhs onwards. மத்திய பிரதேச SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு போலீசார் தமிழ்நாட்டில் விசாரணை. ஸ்ரேசன் மருந்து உற்பத்தியாளர் ரங்கநாதன் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆய்வு செய்யாத மருந்து ஆய்வாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை ரெய்டு, அமெரிக்காவின் FDA அதிர்ச்சி, WHO கொடுத்த எச்சரிக்கை என 22 குழந்தைகளின் உயிர் குடித்த கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து விவகாரம் உலக அளவில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அதாவது தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரேசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்தை சாப்பிட்ட 21 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் புதிய திருப்பமாக கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு பரிந்துரைத்ததால் கைதான டாக்டர் பிரவீன் சோனி ஸ்ரேசன் மருந்து உற்பத்தி நிறுவனத்திடம் கமிஷன் வாங்கியிருப்பதும் அம்பலமாகி அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரேசன் பார்மா நிறுவனம், அதன் உரிமையாளர் மற்றும் தமிழ்நாடு மருந்து ஆய்வாளர்கள் உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 13ஆம் தேதி சோதனை நடத்தினர். கொலையில்லாத மரண சம்பவத்தை விளைவித்தல், கலப்பட மருந்து தயாரித்தல் ஆகிய 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் SIT போலீசார் வழக்கில் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து துணை போலீஸ் சூப்பரண்ட் பாரசியா ஜிதேந்திர ஜாட் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஜகோட்டின் மோஸ்ரம் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய SIT போலீசார் மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை ஏற்கனவே சென்னை கோடம்பாக்கம் நாகார்ஜுனா 2வது தெருவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக ஸ்ரேசன் பார்மா நிறுவனம் மற்றும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். கோடம்பாக்கத்தில் உள்ள ரங்கநாதன் வீட்டிற்கு 2 வாகனங்களில் வந்த 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு துறையிடம் முறையாக அனுமதி வாங்காமல் பல்வேறு மாநிலங்களுக்கு கோல்ட்ரிஃப் மருந்துகள் ஏற்றுமதி செய்ததற்கான ஆவணங்கள், நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் என வழக்கு தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் நேரில் ஆய்வு செய்யாமலேயே மருந்து நிறுவனத்திற்கு தடையில்லா சான்று வழங்கியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு உதவி இயக்குனர் தீபா ஜோசப் வீடு, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஸ்ரேசன் பார்மா நிறுவன வங்கி கணக்கிலிருந்து பல லட்சம் ரூபாய் தீபா ஜோசப் மற்றும் கார்த்திகேயன் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 அதிகாரிகள் மீதும் லஞ்சம் பெற்றதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் இடையே கடந்த வியாழக்கிழமை கைது செய்து மத்திய பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை மருந்து தயாரித்த தொழிற்சாலைக்கு மீண்டும் நேரில் அழைத்து வந்து விசாரணை செய்தது மத்திய பிரதேச SIT காவல்துறை. அங்கு ரங்கநாதன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த விசாரணை நள்ளிரவு வரை நீடித்தது. இந்த நிலையில் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இருமல் மருந்தை பரிந்துரை செய்த டாக்டர் பிரவீன் சோனி மருந்து உற்பத்தி செய்த ஸ்ரேசன் நிறுவனத்திடம் 10% கமிஷன் பெற்றதும் விசாரணையில் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு மத்திய பிரதேச மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி
கௌதம் குமார் குஜார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய பிரதேச போலீசார் தாக்கல் செய்த மனுவில் 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட கலவையிலான மருந்தை வழங்க அரசு தடை செய்தது தெரிந்திருந்தும் டாக்டர் இந்த மருந்தை வேண்டும் என்றே பரிந்துரை செய்தார். இதற்காக அந்த மருந்தை ஒவ்வொரு முறை பரிந்துரை செய்யும் போது அதனை தயாரித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரேசன் நிறுவனத்திடம் இருந்து 10% கமிஷன் பெற்றுக் கொண்டார் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாக்டர் பிரவீன் சோனியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதற்கிடையே இந்தியாவின் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த தயாரிப்புகள் இந்தியாவில் இருந்து வேறு எந்த நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படவில்லை என்று அமெரிக்க கட்டுப்பாட்டாளரிடம் தெரிவித்ததாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகமான FDA அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் உள்ள 2 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஓவர் த கவுண்டர் மருந்துகளை, அதாவது மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் மருந்து கடைகளில் வாங்கப்படும் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டாம் என FDA எச்சரித்துள்ளது. மேலும் WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் தயாராகும் ஸ்ரேசன் பார்மாசூட்டிக்கல், ரெட்னெக்ஸ் பார்மாசூட்டிக்கல்ஸ் மற்றும் ஷேப் பார்மா ஆகிய 3 இந்திய நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட 3 தரமற்ற இருமல் மருந்துகளான கோல்ட்ரிப், ரெஸ்பிஃப்ரெஷ் TR மற்றும் ரீலைஃப் ஆகியவற்றில் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரித்துள்ளது. விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளின் உயிர் என்று கூட பார்க்காத தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ்நாடு மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் லஞ்ச வெறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரேசன் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதன் உள்ளிட்டோரின் லாப வெறி அமெரிக்கா வரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு உலக அளவில் எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கியிருக்கிறது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.